ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய மறைவு எந்த அளவிற்கு தமிழ் சமூகத்திற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, அவருடைய படைப்புகள் தமிழர்கள் மத்தியில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது, எத்தகைய சீர்திருத்த கருத்துக்களை உருவாக்கி அரசே பல்வேறு முற்போக்கு திட்டங்களை கொண்டு வரும் அளவிற்கான திரைக்காவியங்களை அவர் எவ்வாறு படைத்துள்ளார் என்பது குறித்து அவரது நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் விதமாக பெரியாரிய சிந்தனையாளர், பெண்ணியவாதி, எழுத்தாளர் ஓவியா அவர்கள் நமது அரங்கில் இருக்கிறார். வணக்கம். வணக்கம். பாரதிராஜாவினுடைய பசும்பொன் திரைப்படம், இந்த ஒரு திரைப்படத்தை பற்றி மட்டுமே கொஞ்சம் பேசணும். ஏன்னா விதவை மறுமணத்தை இதுக்கு முன்னாடி திரைப்படங்கள் பேசியதா, எம்ஜிஆர், சிவாஜி, ஸ்ரீதர் காலகட்டம், ஜெமினி கணேசன், இந்த காலகட்டத்தில் ஒன்று பார்க்கணும். ரஜினிகாந்த், கமலஹாசன். ஏன்னா பசும்பொன் படம் வந்து ரொம்ப பழைய படம், 95 வந்த படம். இப்போ விதவை மறுமணம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டுமா, அதை தாண்டி பசும்பொன்ல என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது? ஏன்னா அந்த படம் வந்தபோது உங்களை போன்றவர்கள் சொன்ன விஷயம், 2 குழந்தை இருக்கிற ஒரு பெண் வந்து இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிறதும், அதை வழக்கமாக ஒரு குழந்தை வந்து நம்ம அம்மாவுக்கு இன்னொரு ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, அதை ஏற்றுக்க முடியாத ஒரு மேல் சைக்கிளில் கடைசி வரையும் போராடுவதும், கடைசியில் தாய் பாசத்தில் வர்றதுன்னு ஒரு மாதிரி பயங்கர மெல்ட்டிங்கான ஸ்டோரி. கமர்ஷியலாக அந்த படம் வெற்றி பெற்ற, பெரிய லெவலில் வெற்றி பெறல. ஆனால் ஒரு பெரிய ஒரு மண் சார்ந்து, அப்புறம் அந்த மக்கள் சார்ந்து, அப்புறம் பெண் சார்ந்து, இந்த அமைப்புகள் சார்ந்து பல்வேறு விஷயங்களை மறுவாசிப்புக்கு உட்படுத்தின படம். அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக பின்னணியோடு எடுக்கப்பட்ட படம். அறுத்து கட்டுதல்ங்கிறது அந்த சமுதாயத்தினுடைய பண்பாட்டு கூறு. அந்த பண்பாட்டை அவங்க அப்பா பிரதிபலிக்கிறார். கதாநாயகியோட அப்பா சிவாஜி கணேசன். அவருக்கு அது சாதாரணமா இருக்கு, அவருக்கு அது போராட்டமாவே இல்லை. கரெக்ட். ரொம்ப ஏன்னு கேட்டா நம்ம வழக்கத்துல உள்ளது தானே. ஆமா, அவர் எந்த மரபையும் மீறல. அவருக்கு அவர் அப்பத்தா பாட்டி எல்லாருமே 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் பண்ணவங்க. அதனால அவருக்கு மகளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறத வந்து அவர் அது சங்கடமாவே பார்க்கல. என்ன, ஒரு பையன் பிறந்துட்டான், அந்த பையனை தான் கூட வளர்த்துக்கறலான்னு நினைக்கிறாரு அவரு. பெரும்பாலும் இப்படி நடக்கும். அதாவது என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து தாய் தகப்பன் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி அவ கல்யாணம் பண்ணும்போது குழந்தை வந்து அங்கே இருக்கிறது ஒரு சங்கடமாக இருக்கலாம், அல்லது ஒரு புரிதல் இது வரும்னு சொல்லிட்டு பெரும்பாலும் வந்து இந்த தாத்தா பாட்டியா இருக்கிறவங்க, பெரும்பாலான குடும்பங்கள்ல அப்பெல்லாம் வந்து நிறைய பிள்ளைங்க இப்ப தாத்தா பாட்டிகிட்ட வளர்ற பிள்ளைங்க இருக்கும். இப்ப மாதிரி இல்லை. இப்ப அந்த சமூக, அதாவது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட பிள்ளைங்க வந்து கராரா அம்மா அப்பா கிட்ட வளரல. சித்தப்பா வளர்த்த பிள்ளைங்க இருக்கு, மாமா வளர்த்த பிள்ளைங்க, வளர்த்த குழந்தைங்க, அக்கா வளர்த்த பிள்ளைங்க, பாட்டி வளர்த்த பிள்ளைங்க, தாத்தா பாட்டி கிட்ட வளர்ந்த பிள்ளைங்க, இப்படி அப்ப நிறைய உண்டு. இப்பதான் வந்து அது ஒரு ரொம்ப வந்து ஒரு புனிதப்படுத்திட்டாங்க. அம்மா அப்பாவுக்கு இணையாக வேற யாரும் கிடையாது. 2வது அம்மா அப்பாவுடைய சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் குழந்தை. ஒரு வகையில அன்னைக்கு வந்து குழந்தை வந்து சமூக பொறுப்புங்கிற உணர்தல் இருந்தது. அது வார்த்தையா சொல்லல அவங்க யாரும். ஆனா எல்லாருமே வந்து ஒரு வீட்டுல பிள்ளை பிறந்தா அதை வந்து அந்த பிள்ளை தன்னுடைய சமூகத்தின் பிள்ளைன்னு பார்த்தாங்க. அந்த அவங்க வீட்டுல சோறாக்கலைன்னா தான் வீட்டுல அதை சாப்பிட சொல்லுவாங்க. அது வேலைக்கு போயிட்டா ஆட்டோமேட்டிக்கா அது இன்னொரு வீட்டுல வந்து படுத்து தூங்கும். இப்படிப்பட்ட ஒரு உறவுகள் இருந்த காலகட்டம். அதனால அந்த தந்தை வந்து அதை இதா பார்க்கல, மரபு மீறலா பார்க்கல. மகளுக்கு இன்னொரு கல்யாணம் டக்குன்னு அவர் பண்ணி வச்சிடுறாரு. ஆனா பண்ணி வச்ச பிறகுதான் அவருக்கே வந்து அதனுடைய பல்வேறு சிக்கல்கள் யார் வழியா வருதுன்னா, அவருடைய பேரை, இந்த அடுத்த தலைமுறை, அதாவது முதிய தலைமுறைக்கு இயல்பாக இருந்த பெண்ணின் மறுமணம் அந்த பேரனாக 3வது தலைமுறையின் காலகட்டத்தில் சவாலாக மாறி. இது எவ்வளவு நுட்பமான விஷயம் பாருங்க. இப்போ சாதி உணர்வு, சடங்கு, பிற்போக்குத்தனம்னா பழைய ஆளுகள்கிட்ட அது இருக்கும், படிச்சவன் மாத்துவான் இருக்கும். ஆனா இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பழைய ஆளுகள்கிட்ட அந்த சமூக அமைப்புல அப்படி இருந்திருக்கு. படிச்சு டீசென்ட் ஆனோட இவன் வந்து ஆணாதிக்க மரபுக்குள்ள போயிடறான். அந்த சாதியில படிச்சவன் இப்படி ஒரு இது நடந்திருக்கு நம்ம சமுதாயத்துல. இது பெரிய ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு பண்பு. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே இந்த பாயிண்ட் வருது. அந்த பேரனுடைய உளவியல்ல இருந்து இந்த படம் எடுக்கப்படுது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கதை வந்து பேரன் கிட்ட வந்துருது, அந்த குழந்தைகிட்ட வந்துருது.
அவன் வந்து இன்னொருத்தரோட அம்மாவை பார்த்தோன்னா ஓடி வந்து தாத்தாவை பிடிச்சுக்கிட்டு நான் உன்கிட்ட வரமாட்டேன்னு சொல்றான்ல, அங்கதான் கதை ஆரம்பமாகுது. அப்புறம் அந்த தாய்க்கும் மகனுக்குமான உளவியல் போராட்டம், அது அரசியல் கடந்து உணர்வு கடந்த போராட்டம். கடைசியாக அந்த அந்த பேரனுக்கு அந்த பேரனோட மனைவி புத்தி சொல்றான். லவர் மனைவி கல்யாணம் அவ புத்தி சொல்றான். உங்க ஆத்தாவை நீ புரிஞ்சுக்கலையே. இல்ல இவர் ஒரு பஞ்சாயத்து பண்ணுவாரு. அவனுக்கு தான் வாழ விருப்பம் இல்லைன்னா அந்த பிள்ளை பிடிச்சவனோட வாழட்டும்னு தீர்ப்பு சொல்லுவாரு. எப்போ நீங்க செஞ்சா சரி ஆத்தா செஞ்சா தப்பாங்கிற மாதிரி எதுவும் கேட்கும் சார். கேட்ட பிறகுதான் உணர்றான். ஆக உணர்றான். அது சென்டிமெண்டா அவன் சாகும்போது இவன் வர்றான். அதாவது அது ஒரு கதைக்கு உள்ள ரொம்ப வந்து ஒரு முழுக்க அது ஒரு சென்டிமெண்ட்டுக்குள்ளார போயிடும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஒரு மனித மனங்களை வந்து ஒரு உணர்ச்சி மயமாக்குற சினிமா டெக்னிக் உள்ளார கூட அது போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த பேரனாக இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு ஆத்தா மறுகல்யாணம் பண்ணிக்கிட்டா அதை தப்புன்னு நினைக்காதேன்னு பாரதிராஜா சொன்ன படம் தான். அதை தப்புன்னு நினைக்காத, அதை ஏத்துக்கோ, பெரிய விஷயம். அதைத்தான் சொல்றேன். அதாவது ஒரு பிரச்சாரமாக இல்லாம ஒரு வாழ்க்கையாக சமூக கருத்துக்களை கொண்டு வந்து பாரதி ராஜாவுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு. அவருடைய மிக புகழ்பெற்ற திரைப்படமான முதல் மரியாதையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு விமர்சனம் வந்தது. அது எப்படின்னா, அந்த படம் வந்து நிச்சயமா அது வெற்றி கொள்ளாத மனம் என்று ஒரு மனித மனம் இருக்க முடியாது. முதல் மரியாதை படம். அந்த பாட்டு இன்னைக்கு இப்ப அந்த பாட்டை கேட்டோம்னா நம்ம 2 பேரும் அழுதுருவோம். பாரதிராஜாவுடைய டெட் பாடியை பார்த்துட்டு பூங்காத்து திரும்புமான்னு கேட்டா எல்லாரும் கண் கலங்கிருவான். ஆமா, வைரமுத்துடைய வரியே நம்மளை அப்படித்தானே அழுத்தணும். ஆமா, அந்த மாதிரி ஒரு வெற்றி பெற்ற திரைப்படம் முதல் மரியாதை, ரொம்ப புகழ்பெற்ற திரைப்படம். அதுல ஒரு கருத்து என்ன சொல்லப்பட்டதுன்னா, அந்த படம் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கதை வந்து யாரிடம் இருந்து அந்த கதை சொல்லப்படுதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல ஒரு கேள்வி என்ன வைக்கப்பட்டதுன்னா, வடிவுக்கரசியின் பார்வையிலிருந்து அந்த கதை சொல்லப்படல. அதாவது சிவாஜியினுடைய பார்வையிலிருந்து ஒரு ஆணின் பார்வையாக அது இருந்தது. வடிவுக்கரசிக்கு ஒரு நியாயம் இருக்குல்ல, சமூக நியாயம், அதன்படி அது சொல்லப்படல அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சாங்க. நான் அதுக்குள்ளார இப்ப ரொம்ப போக விரும்பல. ஆனால் அது ஒரு செயற்கையாக திணிக்கப்பட்ட விமர்சனம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னு கேட்டா, அந்த கதை கிராமத்தில் எது இயல்போ அதை சொல்லுது, எது நடந்து கொண்டு இருக்கிறதோ அதுல இருந்து சொல்லுது. தன்னுடைய மாமாவுக்கு விசுவாசமா இருந்த கிட்டத்தட்ட ஒரு ஏழை ஊழியனின் கதை அது. அப்படிதான் நீங்க அந்த கதையை ஒரு பணக்காரத்தனத்துக்கும் ஒரு எளிய மக்களின் வாழ்க்கை மனநிலை, அதுல உள்ள நியாயங்கள், அவன் வந்து அந்த குடும்பத்துல வந்து அந்த தான் ஏற்றுக்கொண்ட மகளோட கணவன் தப்பு செய்யும் போது அவன் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறது, இப்படி பல்வேறு உணர்வுபூர்வமான போராட்டங்களோடு சொல்லப்படுற கதை. அதை வந்து இப்படி ஒரு செயற்கையான விமர்சனத்தின் வாயிலாக படத்தோட அடிநாதமா நான் பாக்குறது சாதி மத பேதம் எல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசம். எவ்வளவு பெரிய விஷயம் அது. அந்த சாதிக்குள்ள இருக்கின்ற இயக்குனர் அந்த சாதியை பத்தி எடுத்துட்டு சாதி மத பேதம் எல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசம். எப்பா அது நம்ம முன்னோர்கள், அவன் ஒன்றும் யோகியம் கிடையாது, அவன் இப்படி வேலையை பண்ணிவிட்டு போயிட்டான்னு சொல்றது. பாடியவரும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் வைரமுத்து. இது எவ்வளவு ஒரு முற்போக்கான ஒரு விஷயம் பாருங்க, சமூகத்துக்கு இதை பதிவு செய்யறது. இந்த வரி எப்போ வரும்னா, அந்த வாத்து மேய்க்கிற அந்த பெண்ணோட அந்த பையனை கல்யாணம் வச்சிடும். அப்ப வடிவுக்கரசி சொல்லும், ஊர்ல நடக்காத கொடுமையை பாத்தீங்களா, சாதி விட்டு சாதி இவ்வளவு, இதுதான் ஊர் நடைமுறையா, ஊர்ல யாரும் பெரியவங்க இல்லையா, இவ்வளவு கேவலமா அவர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வடிவுக்கரசி கத்துறப்பதான் இந்த வரி வரும். சாதி மத இவர் கேட்க மாட்டாரு சிவாஜி, அதை காதை மூடுறப்ப இந்த வரி வரும், சாதி மத பேதம். எவ்வளவு அந்த சீன்ல வந்து அந்த அக்கறை இருக்கு பாருங்க. இந்த வரியை இப்படி பதிவு செய்யணும்னு பாரதிராஜாவுக்கும் இருக்கு, வைரமுத்துக்கும் இருக்கு, இளையராஜா இசை. 80கள் 90கள் அதுக்கு பிறகும் கூட ஒரு நீண்ட காலம் தமிழ் சினிமாவில் ஒரு அடுத்த சமூக பரிணாமத்துக்கான விதைகளை தூவிய ஒரு திரைமொழியை இவங்களுடைய படைப்புகளை நம்ம பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களுடைய காலகட்டத்தில் இந்த படைப்புகள் அனைத்து தரப்பினராலும் மிக அதிகமாக இங்கு விளிம்பு நிலை மக்களால் கொண்டாடப்பட்டது. நான் அதை வந்து இங்க பதிவு பண்றேன். ஆனால் அதற்கு பிறகு இப்ப கடந்த 20-30 ஆண்டுகள்ல அதை ஒரு புறக்கணிக்கிற தன்மையை இந்த சமூகம் பெற்றிருக்கிறது.
அது ரொம்ப ஆபத்து. அதாவது அது முதல்ல தவறு. இல்ல, ஒரு படைப்பாளியினுடைய படைப்பு என்ன பேசுன்னு பேசாம படைப்பாளியுடைய சமூகத்தை பார்க்கின்ற ஒரு பார்வையாவும் இது இருக்கு. ஆமா, அண்மை காலங்கள்ல இந்த பார்வை மிகுந்ததால் இந்த படைப்புகளுடைய உரிய பெருமைங்கிறது வந்து தொடர்ச்சியான உரையாடலுக்கு உட்படுத்தப்படாமல் தேங்கி போய்விட்டது. அது ரொம்ப ஒரு முக்கியமானதா பார்க்கணும். அந்த விதத்துல முதல் மரியாதை பேசின அரசியல்ங்கிறது தான் பெருசு. அந்த நீங்க சொன்ன மாதிரி அது அரசியல் படம் கிடையாது. பாயராஜாவே நான் அரசியல் படம், நான் எவ்வளவு ஒரு டால்ஸ்டாய் தஸ்தவஸ்கி மாதிரி ஒரு ரஷ்ய கதை நாவல் மாதிரி எடுத்திருக்கேன், அதுல என்ன அரசியல் இருக்குன்னு அவரே கேட்பாரு. ஆனா அது கிராமத்து வாழ்வியலே ஒரு அரசியல் தானே. அதையே இல்ல, உண்மையை பேசும்போது ஒரு அரசியல். அந்த படத்துல சிவாஜி ஒன்றும் புரட்சியாளர் கிடையாது, மார்க்சிய சிந்தனையாளர், வழக்கமான பண்ணையார் தான். அவர்கிட்ட ராதா பேசுவாங்க, சாதியை பார்த்து பிரிக்கிறியா, பாத்தியா கொக்குக்கு நாடார் கொக்கு நாயுடு கொக்குன்னு பேர் வச்சிடாதீங்க, ஓட வைக்கிறவங்க. அவங்க ஏதோ இவங்கள விட ஒரு படிநிலையில கீழே இருக்க சமூகம். அவங்க சொன்னதை கேட்டுருவாரு. அவர் எடுத்த உடனே ஒன்றும் அவர் ஒரு பெரியாரிஸ்ட் கிடையாது. பரவாயில்லையே, ஒரு ஒடுக்கப்பட்டவரை காதலிக்கிறியான்னு அவர் கேட்க மாட்டார். அவரும் சராசரியா அது எப்படிங்கிற மாதிரி மனசு பாதல். ஒடுக்கப்பட்டவங்களுக்கு பணம் கொடுத்து உதவுவாரு அந்த பண்ணையாரு. சாதின்னு வரப்ப அவரும் அந்த உணர்வோட இருப்பாரு. ராதா சொன்னதுக்கு அப்புறம் தான் மாறுவாரு. அதனால ரொம்ப யதார்த்தமான படம். அப்படியே எல்லாரையும் அவங்க நல்லவங்க மாதிரிங்கிற மாதிரியான கான்செப்ட் எல்லாம் காமிச்சிருக்க மாட்டாரு. ரொம்ப யதார்த்தமா அந்த படத்தை எடுத்திருப்பாரு. பசும்பொன்னை பத்தி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் சிவகுமாருடைய கதாபாத்திரம். அதுல ஒரு சீன்ல, என் பிள்ளைய பாத்தீங்களா, என் பிள்ளை என்ன சொல்லுச்சுன்னு ராதியா கேட்பாங்க. நம்ம பிள்ளைய பார்த்தேன் அப்படின்னு சிவகுமார் சொன்ன உடனே என் சாமின்னு சொல்லிட்டு ராதியா கீழே விழுந்துருவாங்க. ஏன்னா அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, என்ன இருந்தாலும் இது என் பையன், இது உனக்கு பிறக்கல இல்ல. அப்ப சிவகுமார் வந்து நான் அதை அப்படி பார்க்கல தாயி, பிரபு, அவரும் பிரபுவோட கதாபாத்திர பேர் தெரியல, அவரும் என் பிள்ளை தானே, என் பிள்ளைங்க மாதிரி தான் நினைக்கிற அந்த சீன் இருக்குல்ல. இந்த இதெல்லாம் நிறைய நுட்பமா கொண்டு வந்திருப்பாங்க. இதுல என்ன இருக்கு, உன் பொண்டாட்டியோட பையன் தானே, அது அவனை நீ ஏத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. அதுல கேரக்டரே சிவகுமார் தான் கெத்து அந்த படத்துல மெயினானது. ஏன்னா கிளைமேக்ஸ்ல இப்படி போட்டுதான் முடிப்பார் பாரதிராஜா. உனக்கு திருநூறு தருகின்ற சாமியை தான் நீ பார்த்திருப்ப, எவன் ஒருவன் விதவிக்கு பொட்டு வைத்து பூச்சொடுகிறானோ அவன் தான் கடவுள். இதான் கடைசி முடியும் போது இதை சொல்லிட்டு தான் பாரதிராஜா முடிப்பாரு பசும்பொன்ல. அப்படி பார்த்தா சிவகுமார் தான் அந்த படத்துல ஹைலைட். அப்படி சொல்லிதான் அந்த படத்தையே முடிப்பாரு. அதெல்லாம் ஒரு பெரிய நுட்பமான விஷயம்தான். இது எப்படி, அதாவது வந்து பெண் கல்வி, பெண் சிசுக்குலை எதிர்ப்பு, சாதி எதிர்ப்பு, மறுமணம், பெண்ணின் மறுமண உரிமை, பெண்ணின் வேலைக்கு போகும் உரிமை, பெண்ணின் விவாகரத்து உரிமை, இப்படி பல்வேறு உரிமைகளை பேசிய பாரதிராஜா அவர்களுக்கு பெண்கள் சமுதாயத்தின் சார்பில் இன்று அவருடைய மறைவை ஒட்டி நம்முடைய இரங்கலை, ஆழ்ந்த அஞ்சலியை தெரியும். இல்ல, நான் ஏன் பசும்பொன், முதல் மரியாதை இந்த மாதிரி படங்களை எடுத்தேன்னா, இவர் ஒரு சாதி படங்களை எடுத்தார் அப்படிங்கிற அந்த பொதுவான பிம்பம் வந்து இன்றைய தலைமுறைக்கு, வாசிப்பில்லாத தலைமுறைக்கு இருக்கு. அதனாலதான் நான் அழுத்தமா அதை நான் மீண்டும் உங்கள்கிட்ட நான் கேட்டேன். நீங்க பொதுவா சொன்னா கூட அதை அழுத்தி பதிவு செஞ்சேன். அவர் வந்து 75லயே அம்பேத்கரை பதிவு செஞ்சிருக்காரு. 1976லயே அம்பேத்கரை மேற்கோள் காட்டி ஒரு வசனத்தை, புரட்சிகர வசனத்தை அவர் வச்சிருக்காரு. தாலி மறுப்பை பேசியிருக்கிறாரு, சாதி மறுப்பை பேசியிருக்கிறாரு, பூனல் அறுப்பை இவ்வளவு பேசின ஒரு இயக்குனர் யாருன்னா அவர் ஒரு சாதியா படம் எடுத்தாருங்கிறாங்க. உண்மைதான், ஒரு குறிப்பிட்ட சாதி குழுவை பற்றி படம் எடுத்தார். நீங்க சொன்ன மாதிரி உண்மையை படம் எடுத்தார், தூண்டி விடுற மாதிரி படம் எடுக்கலையே. ஏன்னா இவருக்கு பிறகு வந்த தேவர் சமூகத்தை மையப்பத்தி படம் எடுத்தவங்களாம் அதை தான் பண்ணாங்க. அது ஒரு பெருமிதமா காமிச்சு. இப்போ இந்த சண்டைக்கோழி, திமிரு மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே முண்டாசு சூரியனே, முக்குளத்தில் மூத்தவனே, இப்படியெல்லாம் பாட்டு பாரதிராஜா படத்துல வந்தது இல்லை. அது யதார்த்தமா தான் இருக்கும். அது ஒரு பாட்டா சொல்லுவாங்க, அது ஒன்றும் பாரதிராஜா படம் இல்லையே. தேவர் மகனுக்கும் பாரதிராஜாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த படத்தை எடுத்தவரும் தேவர் சமூகம் கிடையாது, அந்த பாட்டை பாடினவரும் தேவர் சமூகம் கிடையாது, அந்த பாட்டுக்கு இசையமைத்த இளையராஜாவும் தேவர் சமூகம் கிடையாது. அந்த பாட்டை மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க தான் கொண்டாடினாங்க. அது சாதிக்காரங்க வரவே வராது. அந்த படத்தின் தயாரிப்பாளர், இயக்குனர் யாருமே அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க கிடையாது. சிவாஜி கணேசன் வேணா அதுல சொல்லுவாங்களே ஒழிய, பாரதிராஜா வந்து அந்த மாதிரி பண்ணலையே. அந்த பசும்பொன் படத்துல ஒரு பாட்டு வரும், தேவர்குல தங்கமே எங்க துராசு தேவரையா அப்படின்னு ஒரு பாட்டு, அந்த ஊரே சேர்ந்து அந்த அவரை பாராட்டுற மாதிரி ஒரு பாட்டு வரும்போது அந்த வரி வரும். அந்த மாதிரியான விஷயங்கள் தவிர அவரை ஒரு பர்டிகுலரா அப்படி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இப்ப கருத்தமா சாதி படம் தான் இவங்க பார்வையில், விமர்சிக்கிற ஒரு பார்வையில். ஆனால் சாதிக்கு எதிராக தானே பேசியிருக்கு, சாதி பழக்க வழக்கத்துக்கு எதிராக பேசியிருக்கு. கிழக்கு சீமையில சாதி படம் தான்.
ஆனா கடைசியில நீங்க எல்லாம் அப்படி வக்கரமா இப்படி ஏன்டா சண்டை போடுறீங்கன்னு இல்ல சொல்லி அது இல்ல ஜீவா, இது வந்து ஒருத்தருடைய ஒரு கட்டடத்தை பார்த்துட்டு கட்டடம் நல்லா இருக்கு, ஃபவுண்டேஷன் ஆனா தப்பா இருக்குன்னு சொல்ற மாதிரி. அந்த ஃபவுண்டேஷன் இல்லைன்னா கட்டடம் நல்லா இருக்காது. நீங்க அந்த சாதிக்குள்ளாரதான் பாரதி ராஜா எடுத்ததுனாலதான் இந்த படங்கள் இவ்வளவு காத்திரமா பேசியிருக்கு. புரியுதா? இது சமூக அறிவியலே புரியாத பார்வை. இதெல்லாம் ஒருவர் தான் எந்த மண்ணிலிருந்து வர்றோமோ அந்த மண்ணை பத்தி பேசுறாரு, சரியா? அவருடைய அனுபவத்துல இருந்து பேசுறாரு. அது இதைத்தான் பேசணும்னு சொல்றதுக்கு வந்து நமக்கு எந்த உரிமையும் இல்லை. அதை அவரு எது சரி எது தப்புங்கிறத ஒழுங்கா பேசியிருக்காரான்னு மட்டும்தான் நீங்க பார்க்கணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இத வந்து அந்த வெற்றி பெருமைகளை மூட நம்பிக்கைய எடுத்தோன்னு ஒரு கோயிலை காமிச்சு, இந்த கோயில் தான் இந்த ஊரோட விசேஷம், இந்த தெய்வத்துக்கு வந்து இத்தனை மகிமை இருக்கு, இந்த தெய்வத்தை வந்து கும்பிட்டுட்டு போனா புருஷன் கொண்டாட்டிக்கு பிள்ளை பிறக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அது நமக்கு எதிரான சாதிய படம். புரியுதா? அதை விட்டுட்டு அங்க இருக்கிறவன்லாம் வந்து சாதி பார்க்குறான். அப்படி சாதி பார்க்கக்கூடாது, சாதியை உடைச்சு வந்து நான் வந்து சாதி மறுப்பு திருமணத்தை நடத்துவேன், பெண்ணை வந்து விடுவிப்பேன், பெண்ணுக்கு மறுமணம் செய்வேன், பெண் உரிமையை பேசுவேன், பெண் படிக்கணும்னு பேசுனா அது வந்து முற்போக்கான படம். இதுதான் ஒரு சரியான சமூக பார்வையா இருக்க முடியுமே ஒழிய அப்புறம் ஏன் நீ அந்த மண்ணை எடுத்த இந்த மண் எடுத்த எல்லாருமே அது நிறைய பேர் பசும் பொண்ணுங்கிறது ஒரு ஊருங்கிறது பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சென்னையில இருக்கிறவங்க பசும்பொன்னா ஏதோ ஒரு சாதியின் கிடையாது. பசும்பொண்ணுங்கிறது எல்லா ஜாதி காலமும் வாழ்ற ஒரு கிராமம், ஒரு ஊரு ராமநாதபுரம் மாவட்டத்துல. இவங்க ஏதோ பசும்பொன்னா அது ஒரு சாதி படம் எடுத்திருக்காரு போல நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது, ஒரு ஊர் பேரு. அதுக்கு என்ன பண்றது? அந்த ஊர்ல நடக்கிற கதையை அவர் எடுக்கிறாரு. ஓகே, அது மாதிரிதான் அவங்களுக்கு. ஸோ பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. இதை உங்களை போன்றவர்கள் சினிமாவின் பார்வையிலும் சமூகத்தின் பார்வையிலும் நமக்கு இருக்கக்கூடிய அரசியல் உணர்விலும் எல்லா உணர்விலும் பார்த்தா தான் பாரதிராஜனுடைய இந்த பன்முகம்ங்கிறது தெரியும். அதை விட்டு நீங்க இப்ப எந்த இடத்துலயும் பாரதிராஜாவை பெரியாரிஸ்ட்னு நீங்க சொல்லல, மிகப்பெரிய நக்சல் பாரின்னு நீங்க சொல்லல. ஆனா அந்த வாழ்வியல் பேசும்போது இந்த கூறுகள்லாம் வெளிப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால அந்த மாதிரி விஷயங்களையும் பேசணும். ஏன்னா முதல் முறையாதையே தஸ்தவஸ்கியினுடைய ஒரு வாழ்க்கையில் நடந்த கதைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அவருடைய வசனகர்த்தாவா, ஆமா, அந்த சங்கரையாவினுடைய ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தர் தான் வசனகர்த்தாவா இருந்தாரு. அந்த பாதிப்பு ரஷ்ய நாவலின் பாதிப்புலாம் சொல்லுவாங்க. அதனால நம்ம பல்வேறு முகங்களா பாரதிராஜாவை பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு மிகப்பெரிய படைப்பாளி. இன்னைக்கு வரைக்கும் இப்ப நான் பேசின படங்கள் இருக்குல்ல, நான் பொதுவா வந்து திரைப்படங்களை 2 தடவை 3 தடவை பாக்குற டைப்பு கிடையாது. நான் ஒரு தடவை பார்த்துட்டா, எவ்வளவு பிடிச்ச படமா இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துட்டா அப்புறம் பாக்குறாள். பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்த படங்களை தான் இன்னைக்கு. ஆமா ஆமா, இப்ப மெனக்கிட்டு உட்கார்ந்தெல்லாம் எதையும் பார்க்கல இல்ல. அப்ப அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததை வந்து என்னால இவ்வளவு தூரம் பேச முடியுதுன்னா அது படைப்போட வெற்றி தானே. இல்ல, அந்த படைப்புகளோட வெற்றி தானே. அப்படி இல்லைன்னா இப்படி என் மனசுக்குள்ளார இத்தனை விஷயங்கள் அது வந்து போய் பதிவாய் இருக்க முடியுமா? இதுவே ஒரு வெற்றிக்கான ஒரு உதாரணம் தான். பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு படைப்பை வச்சுமே ஒரு மணி நேரம் பேசலாம். பார்ப்போம். படைப்பாளிக்கு மரணங்கிறது கிடையாது. நீங்க இதை சொன்னோன்னே எனக்கு இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டிய ஒன்று. ஒரு நல்ல தலைவனின் இலக்கணம் அப்படின்னு சொல்லணும்னா அந்த தலைவன் செய்த செயல்களை சொல்லுவோம். அதே போல அதுல ஒரு முக்கியமான கூறு தன் தொடர்ச்சியாக தலைவர்களை உருவாக்கக்கூடியவனாக அவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல படைப்பாளியின் இலக்கணமும் அந்த படைப்பாளியின் தாக்கத்தால நிறைய படைப்பாளிகள் உருவாயிருக்கணும். இன்னைக்கு திரையுலகத்துல பாரதி ராஜாவால் உருவாக்கப்பட்ட கலைஞர்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்கதான் இன்னைக்கு மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. ஒரு பேர் சொல்லவா? ரஜினிகாந்த், கமலஹாசன். ஆமா, ரஜினிகாந்த், கமலஹாசன் தமிழ் சினிமாவின் அடையாளமே அவங்கதான். 50 வருஷமா அவங்க. ராதிகா, ரேவதி. அது மட்டும் இல்லாம இயக்குனர்கள் பாக்கியராஜ், பார்த்திபன், பாண்டியராஜன் எல்லாருமே வந்து பாரதி ராஜா, மணிவண்ணன் எல்லாருமே பாரதி ராஜா கிட்ட இருந்து வந்தவங்க. அப்ப அவர் ஒரு சிறந்த படைப்பாளியா இருந்தது மட்டும் இல்ல, பல நட்சத்திரங்களை படைப்பாளிகளை இந்த திரையுலகத்துக்கு அவர் வந்துட்டு போயிருக்கிறார். அதுவும் வந்து முக்கியமான ஒரு எவ்வளவு பெரிய விஷயம். இவங்க புகழ் எல்லாம் இருக்கிற வரையும் அவரை இது பண்ண முடியாது. கேமரா
என்னைக்குதான் இருந்தாலும் இவங்க எல்லாரும் என்னுடைய நான் ஆனாங்கிற அச்ச எழுத்த பாரதி ராஜா கிட்ட தான் எழுதுனேங்கிறத இனி யாரும் வந்து மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ரொம்ப எனவே அவருடைய அற்புதமான கலைஞன் தான். கடைசியா நீங்க டெக்னிக்கலாவும் பேசிட்டீங்க, பொலிட்டிக்கலாவும் சமூகமாவும் பேசுறதுக்கு டெக்னிக்கலாவும் பேசிட்டீங்க. ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்றேன். டிக் 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 சிவப்பு ரோஜாக்கள் ஒரு கைதியின் டைரி. பாரதிராஜா ஒரு பட்டி காட்டான், கிராமத்தை விட்டா அவன் வேற எதுவும் எடுக்க தெரியாதுன்னு பத்திரிகைகள் கிண்டல் பண்ணிய போது சவாலா எடுத்து ஹிட் அடிச்ச படம் அந்த 3 படமும். கமலஹாசனுடைய அந்த சிவப்பு ரோஜாக்கள், டிக் டிக் டிக், இது கிராமத்து வாசனையே இருக்காது, பக்கா சிட்டி சென்டர் படம். ஆமா ஆமா சவால் விட்டாங்களாம், இவருக்கு என்னத்த படம் எடுக்க தெரியும்னு. அப்படியா, அந்த எடுக்கிறேன் பாருன்னு எடுத்த படம் தான். அந்த 3 படமுமே ஒரு த்ரில்லர் சிட்டி சென்டர் போது. அதெல்லாம் கூட வந்து ஒரு சாதிய வன்மம் பிடிச்ச சமுதாயத்தினுடைய. ஆமா, சிவப்பு ரோஜாக்கள். அதாவது என்னன்னு இல்ல அந்த விமர்சனமே, அதாவது திரைப்படத்தை வந்து பட்டிக்காட்டை நோக்கி திருப்பியவுடன் அதை பொறுக்க முடியாம, உண்மையான வாழ்வியல் திரைக்கு வந்துட்டதேங்கிறத பொறுக்க முடியாம பேசப்பட்ட பேச்சுகள் தான் அதெல்லாம். அதற்கான பதிலாக தான் நீங்க சொல்ற அந்த மேற்கத்திய பாணி படங்களை எடுத்தாரு. அதுலயும் வெற்றி பெற்றாரு. ஆனா சினிமா தனங்கள் அவருடைய மற்ற படங்களோட அதுல அதிகமா இருக்கும். ஆமா, வேற வழி இல்ல, நீதானே நீ விரும்புன அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ரொம்ப ஒரு ஆழமான உரையாடல். அது காரணமா அப்படிப்பட்ட நபரை எடுத்து நம்ம பேசியிருக்கோம். பேச பேச அமுத சுரபியை அல்ல உணவு கொடுக்குற இப்ப வந்து உடனடியா உட்கார்ந்து இது பண்ணோம். அவருடைய திரைப்படங்கள்னு தனியாக ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டா இதை விட அதிகமான விஷயங்களை நம்மளால கண்டிப்பா. பாரதி ராஜாவுக்கு என்றும் மரணம் கிடையாது. ஒரே வார்த்தை அதுதான். அவருடைய திரைப்படங்கள் இருக்கும் வரை, சாதி ஒழிப்பு, பெண்ணிய சிந்தனை இருக்கும் வரை அவருடைய படங்கள் பேசிக்கொண்டே இருக்கும். அடுத்து வரக்கூடிய தலைமுறையிற்கு அது உரையாடி கொண்டே இருக்கும் தான் நம்ம சொல்லணும். நன்றி.